உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் ராகவா, நீ என்ன வர மாட்டேன்னு பிகு பண்றானா? ஆமாடா. இப்ப போய் வாடா வாடான்னு கெஞ்சினாலும் வரமாட்டான். அவனாவே வர்றதுக்கு நம்ம ஒரு பிளான் போடுவோம். ஒண்ணும் இல்ல, அண்ணன் கிட்ட மட்டும் இவன் வரமாட்டேன்னு சொன்னா போதும். அதுக்கப்புறம் பாரு எப்படி அலறிச்சுட்டு ஓடி வரான். அவ்வளவு வைலன்ஸ் எல்லாம் தேவையில்ல, ரொம்ப கூலா டீல் பண்ணுவோம். அது எப்படி? நான் ஒரு ஃப்ளோல போறேன், நீ ஜாயின் பண்ணு. கடைக்கு லோகலாம் வருது கட் பண்ணி நான் வரல. சரிங்க, அப்ப நானும் போல. அத அம்மாவோட குலதெய்வம் கோயில் பூசாரியா ராகவனை பத்தி என்னமோ சொன்னார்ல? ஆமா, அவருக்கு ஏதோ ஒரு கனவு வந்துச்சாமே. கனவா? என்ன கனவு? ஆமாத்த, அம்மாவோட குலதெய்வமே அவரு கனவுல வந்து ராமச்சந்திரனோட மூத்த பிள்ளைய எங்க இருந்தாலும் வர சொல்லுன்னு சொல்லிச்சாமே. நம்ம ராகவனியா? உனக்கு தானே கால் பண்ணி சொன்னாரு, மறந்துட்டியா? ஆமா ஆமா ஆமா, மறந்துட்டேன். சொன்னாரு, வர சொன்னாரு. நல்ல வேலை, நம்மளும் இந்த நேரம் பார்த்து கோயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. இனிமே பாரு, ராகவனுக்கு எல்லாமே டாப் தான். ஆனா ஒருவேளை ராகவன் கோயிலுக்கு வரலன்னு சொல்லிட்டா என்னதான் ஆகும்? என்ன ஆகுமா? ஒச்சோ, அவ்வளவுதான். அவனுக்கு நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் தட்டி போகும். ஏற்கனவே பிரச்சனைல இருக்கான், இன்னும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்து சேரும். பெரிய தெய்வ குத்தமாயிடும்ல. அப்படியா? ஆமா. என்னத்த இப்படி சொல்லிட்ட? நிஜம்தான். டேய் ராகவா, கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். இல்லடா, நீ முன் சீட்ல உட்காந்துக்கோ, நாங்க பின் சீட்ல உட்காந்துக்கிறோம். நீ அப்பா கூட ஜாலியா பேசிட்டே வரலாம், உனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். என்னடா? அத்த, சாமி என்ன பத்தி ஏதாச்சும் கனவுல வந்து சொல்லுச்சா? உன்னை பத்தியா? சிச்சி, உன்னை யாருன்னே சாமிக்கு தெரியாதுடா. ஆமா, பின்ன ராகவனை மட்டும்தான் வந்து பார்க்க சொல்லுச்சான். ஏன் தெரியுமா? அவன் பிறந்தப்போ அந்த சாமி கோயில்ல உட்கார வச்சுதான் அவனுக்கு நாங்க மொட்டை போட்டிருக்கோம். அதான் அந்த சாமிக்கு என் மூத்த மருமக மேல அந்த பாசம் எப்பவும் இருக்கும்ல. நீ வேணா பாரு, ராகவன் இப்ப அந்த கோயிலுக்கு வந்து அந்த சாமிய கும்பிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லா நல்லதும் நடக்கும். வாழ்க்கையில அவனுக்கு இனிமே பிரச்சனையே வராது. அதுக்கப்புறம் ஜம்மு ஜம்முன்னு இருப்பான். கண்மணி, பேக் பண்ணதெல்லாம் ரூம்ல இருக்குல்ல, நீ போய் இதை எடுத்துட்டு வந்து. ஏன்? எல்லாரும் கிளம்பும் போது நாம மட்டும் வீட்டுல இருந்தா நல்லா இருக்காதுல்ல, நம்மளும் போயிட்டு வந்துடலாம். ஓ கண்மணி, எடுத்துட்டு வா. பலே ஆள்டானே, ஒரு டிராமாவை போட்டு வரமாட்டேன்னு சொன்ன உங்க அண்ணனை வர வச்சுட்ட. ஆமா, இந்த மாதிரி எவ்வளவு ஃப்ராடு வேலை பண்ணிருக்க? எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். பாப்பா ராமச்சந்திரா, உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. என்ன நினைவு இருக்கா? இருக்குங்க பூசாரி. இந்த கோயில்ல தான் உனக்கும் பொஞ்சாதிக்கும் கல்யாணம் ஆச்சு. ஆனா நீ இந்த கோயிலே மறந்துட்டியவ. பரவாயில்ல, இன்னைக்காவது அந்த ஆத்தா உன்னை வர வச்சால. என்ன பூசாரி, அதான் ஊர்ல எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, பூசை ஆரம்பிங்க. அம்மா தாயே,
நீ எதுக்கு இங்க வர? உன்னை யார் உள்ள விட்டா? போங்கிட்டு. அண்ணன் மெட்ராஸ்ல இருந்து ராமச்சந்திர மாமா வந்திருக்காவாம்ல, ஒரே ஒரு வாட்டி அவங்க முகத்தை பார்த்துட்டு போயிடுறேன்னு. புதுசா யார் ஊருக்கு வந்திருக்காங்க? உடனே சொந்த கொண்டாட வந்துருக்கிய. இந்த இடத்துக்கெல்லாம் உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. போக போறியா இல்லையா? கிளம்பு. இப்ப போறியா இல்ல ஆளுகளை வச்சு இழுத்துட்டு போய் ஊர் மத்தியில நிக்க வைக்கவா? போய் இங்க இருந்து ஓன்னு சொல்றானே போ. அண்ணன் ஒரே ஒரு வாட்டி. போன்றல்ல போ. மரா. ம். 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 அம்மா தாயே ஆத்தா எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்பா பங்காளிகளா, சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. நம்ம தெய்வத்தை 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கோயில் குளத்துல கொண்டு போய் புனித நீராடி திரும்ப கொண்டு வந்து சன்னதிக்குள்ள வைப்போம். இன்னைக்கு அந்த திருவிழாவுக்கு தான் நம்ம எல்லாரும் இங்க கூடி நிக்கிறோம். அதுல எந்த தடங்களும் இல்லாம பங்காளிய எல்லாரும் ஒத்துமையா சாமியை தூக்கிட்டு போகணுமப்பா. பங்காளியனா பொண்ணு எடுத்த குடும்பத்தையும் சேர்த்துதான்பா. உன் பொண்டாட்டிக்கு இதான குலதெய்வம். அவ இல்லைங்கிறப்போ நீயும் உன் பிள்ளையும் வந்து ஒரு கை பிடிங்க. எல்லாரும் சேர்ந்துதான்பா செய்யணும். செய்றேன். அப்புறம் முக்கியமான விஷயம், மனசுல அழுக்கு இல்லாத சுத்தவத்தமான ஆளுங்க தான் இதை செய்யணும். தப்பு தண்டா பண்றவங்கலாம் ஒதுங்கிருங்கப்பா. அப்ப இவர் பையனை ஒதுங்கிருன்னு சொல்லாம சொல்றீங்களா பூசாரி? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.